அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு உச்சம் பெறும் செவ்வாயின் காலமும் உயர இருக்கும் வாழ்க்கை நிலை என்று அமையக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது, ரிஷபராசிக்காரர்களுக்கு 7 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. சப்தமாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் குலஸ்திராதிபதியாக இருக்கிறார். மங்களகாரகம் நடைபெற வேண்டும் என்றால் நிச்சயமாக செவ்வாய் வலுவாக இருப்பது அவசியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. எனவே அவர் தற்போது அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி 9ஆம் இடமாகிய பாகியஸ்தானத்தில் உச்சம் பெறுவது ரிஷபராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது அவருடைய சுப பார்வை 3, 4, 12 ஆகிய இடங்களில் கிடைக்கிறதுங்க. சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி கிட்டும் என்பதை உறுதிப்படுத்துகிறார். 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் அவருடைய பார்வை பதிவதால் ஆரோக்கியம் அபிவிருத்தியாகும். விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதற்கான யோகம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது. உச்சம் பெறும் செவ்வாய் காலமும் உயர இருக்கும் வாழ்க்கை நிலையும் என்று அமையக்கூடிய வகையில் 4/2/2024 முதல் அதீத பலத்துடன் பூமிக்காரகன் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது வாழ்க்கை நிலையில் செல்வ வளங்களும் மங்களகரமான பல நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய். ஏனென்றால் செவ்வாய் மிக வலுவாக அவரது உச்ச ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசியில் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. செவ்வாய் உச்சம் பெறுவது பல்வேறு வகையில மங்களகரமான நிகழ்வுகளை மிக சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே செவ்வாய் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 3, 6, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை வாரி வழங்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பாருங்க. அதே போன்று 5, 10 ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுகிறார். பொதுவாக 1.5 மாதம் இந்த உச்ச நிலையில் சஞ்சரிக்க போகிறாருங்க. 1.5 மாதம் உச்ச நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமர்ந்தால் பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படும் என்று எண்ணி வருத்தப்பட வேண்டாம். ஏனென்றால் அவர் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த தருணத்துல பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஆனால் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது சற்று கூடுதல் கவனம் தேவை. அதே சமயம் விரயத்தில் இருந்தாலும் மங்களகாரகன் சுப விரயங்களாக மாற்றுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் நவ கிரகங்களிலே பூமிக்காரகன் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு செவ்வாய்க்கு மட்டும்தான் உண்டு. சகோதர காரகனாகவும் உத்தியோக காரகனாகவும் இருக்கிறாருங்க செவ்வாய். ஏனென்றால் தன்னுடைய ஆதிக்கத்தை மிக அதீதமாக பல்வேறு விஷயங்கள்ல செலுத்துகிறார். அதிலும் குறிப்பாக ஒரு மங்களகரமான சுப நிகழ்வு நடைபெற வேண்டும் என்றால் நிச்சயமாக அதில் செவ்வாயின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. வீட்டில் இல்லத்தில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்வு, திருமணம், குழந்தை பாக்கியம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என எதுவாக இருந்தாலும் அதில் மங்களகாரகனான செவ்வாயின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக உள்ளது. தற்போது அவர் உச்சம் பெறுவதால் இது போன்ற மங்களகரமான காரியங்களை மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது பூமிக்காரகன் என்றும் செல்வக்காரகன் என்றும் சொல்லப்படுகிறாருங்க. எனவே அவர் உச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் உயர இருக்கும் வாழ்க்கை நிலை என்று சொல்லக்கூடிய வகையில் புதிதாக நிலம், பண்ணை நிலம், புதிய விவசாய நிலம், வீட்டு மனை, வாகனம், ஆடை ஆபரண சேர்க்கை என அனைத்தும் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக கிடைக்க இருக்கிறது என்பதை உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த தருணத்தில் செவ்வாய் திசையோ அல்லது செவ்வாய் புக்தியோ நடைபெற்று அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு சந்திரன் புக்தி அல்லது சூரியன் புக்தி நடைபெற்றால் மிக பெரிய அளவில் நன்மை கிடைக்கும். அல்லது குரு திசையோ சந்திர திசையோ சூரிய திசையோ நடைபெற்று செவ்வாய் புக்திகள் நடைபெற்றாலும் மிக பெரிய அளவில் காலநிலையில் உயர்வை சந்திப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆனால் அவரது பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பு இருந்தால் மட்டும்தான் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆனால் அதே சமயம் புதன் புக்தியோ சனி புக்தியோ சுக்கிர புக்தியோ அல்லது திசைகளோ நடைபெற்றாலும் கூட நல்ல பலனை பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் செவ்வாய் நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் குருவை பார்த்தாலும் சமகிரகமாக சுக்கிரன் சனியை பார்க்கிறாருங்க. செவ்வாயின் பார்வையில் புதன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட புதனின் பார்வையில்
செவ்வாய் சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவே இந்த தருணம் என்பது நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் ராகு கேதுவை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. ராகு கேதுவும் செவ்வாயை பகை கிரகமாக பார்ப்பதால் சற்று கவனம் தேவை. இது மட்டுமல்லாது சனி மற்றும் செவ்வாயின் பார்வையோ செவ்வாயின் மாறுதல் ஏற்பட்டாலும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக பார்க்கப்பட்டாலும் சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. எனவேதான் சனி செவ்வாய் பார்வையும் சற்று கூடுதல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே சனி குருவை தவிர சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான். செவ்வாயினுடைய சிறப்பு பார்வையானது இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக 4, 7 ஆகிய இடங்களாக பார்க்கக்கூடிய மேசராசி, கன்னிராசி மற்றும் சிம்ம ராசியில் அவருடைய பார்வையானது பதிகிறதுங்க. செவ்வாய் தனது சொந்த ராசியை தனது சுப பார்வை சுகஸ்தான பார்வையால் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க. இது மட்டுமல்லாது நீச்ச வீடாக இருக்கக்கூடிய கடகராசியையும் பார்க்கிறார், சிம்ம ராசியையும் பார்க்கிறாருங்க. எனவே பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய தனது சொந்த ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய குருவை பார்க்கிறாருங்க செவ்வாய். இதுவும் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் மங்களகாரகன் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் அனைத்து விதமான சிரமங்களும் செயல்களும் துச்சம் என்று விலகி உங்களுக்கு நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி செவ்வாயின் அமைப்பு வலுவாக இருக்க ரிஷபராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் மிக வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய உச்சம் பெறக்கூடிய மங்களகாரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக இல்லத்தில் தடையும் தாமதத்தையும் சந்தித்து வந்த பல நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக மாறும். மீன் விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வருங்க. விரையாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறுவதால் விரய செலவுகள் அதிகரித்தாலும் அவை மங்கள செலவுகளாக அதிகரிக்கும். பயணங்கள்ல அலைச்சல் அதிகரித்தாலும் அவற்றின் காரணமாக ஆதாயம் நிரம்பி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. உறவினர்களின் உதவி இந்த தருணத்தில் கிட்டக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இடம் மாறுதலும் இனிமை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் அமைகிறது. புதிதாக வீடு கட்டவோ அல்லது கட்டிய வீட்டை வாங்குவதற்கான முயற்சியில் காரிய வெற்றி நிச்சயமாக கிடைக்கிறது. கட்டிய வீட்டை வாடகைக்கு விடுவதற்கான யோகமும் வருமானத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்பையும் மங்களகாரகன் நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறாருங்க. இது ரிஷபராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறை மற்றும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்பானது நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உங்களது திறமை வெளிக்கொணரக்கூடிய ஒரு அற்புதமான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார் செவ்வாய். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் உச்சம் பெறுவதால் நீங்கள் திட்டமிட்டதை விட புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் பிறக்கக்கூடிய வாய்ப்பை பெண்மணிகள் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. பல தடையை சந்தித்து வந்த காரியங்கள் அனைத்தும் உச்சம் பெறக்கூடிய செவ்வாயால் உங்களுக்கு மன நிறைவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் மிக சிறப்பானதாகவும் சாதகமானதாகவும் மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ரிஷபராசிக்காரர்களுக்கு